ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் பார்க்கலாங்க. இந்த சைடிஷ் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்லா சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் போல் பொடியாக நறுக்குனா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு ஆட் பண்ணும்போது நம்மளோட கிரேவி நல்ல மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும், நம்ம கிரேவி பார்த்துடலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஆயில் சூடானதும் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா பார்த்துடலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். மசாலாலாம் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் விழுது இதில் ஆட் பண்ணிடுவோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா கொதித்து நல்லா திக் கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். நம்மளுடைய சிம்பிளான டேஸ்டியான கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.